Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதா டிஎன்இஏ கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் சம்மந்தமாக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது இந்த வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படின்னா முக்கியமான விஷயம் சரியா. ஏன்னா எல்லா இதை கடந்து தான் நம்ம என்னாச்சு போதும் காலேஜ் போய் நம்ம ஜாயின் பண்ணணும். அதனால் தயவு செய்து முக்கியமான விஷயம், அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. ஏன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டவுட்ஸ் இதுக்கு மேலே ஃப்யூச்சரில் இந்த டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வரலாம் சரியா. அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும், நாட் அலாட்டட் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்லாம் போட்டு முடிச்சு நமக்கு என்னாச்சு பார்த்திங்கன்னா காலேஜ் வந்து கிடச்சிடும். காலேஜ் வந்து கிடச்சோடனே நம்ம வந்து அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ண சொல்லுவாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து நமக்கு ஒரு காலேஜ் கிடைச்ச பின்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வங்கியில் கல்வி கடன் பெற விரும்புகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரியா. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோ கொடுக்காமல் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்து வச்சுக்கலாம் சரியா. அதாவது இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டா உடனே நம்ம என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா கல்வி கடனை வந்து நம்ம ஏற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த இடத்துல எஸ் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா ஒருவேளை நீங்கள் போய் ஜாயின் பண்ணக்கூடிய காலேஜ் வந்து உங்கள் ஃபேமிலியில் ஃபீஸ் கட்ட முடியாத சுச்சுவேஷனுக்கு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஜுகேஷன் லோனை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா விட்டுறலாம் சரியா. கண்டிப்பாக நீங்கள் வந்து நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் எஜுகேஷன் லோன் வந்து தேவைப்படுங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்க எஜுகேஷன் லோன் நீங்கள் கவர்மெண்ட் பேங்க்கில் அப்ளை பண்ண முடியாது. அதை நீங்கள் பார்த்துங்க. அடுத்து நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வரோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து இருக்கும் சரியா. நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கும். நமக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைச்சோடனே நம்ம என்னாச்சு பார்த்தா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அதாவது நம்மளை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னாச்சு பார்த்தோன்னா ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட். இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரியா. அப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து கிடச்சிருக்கோ அந்த காலேஜுக்கு நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போயிட்டு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் ஒரு டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே அவங்களே ஒரு ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியல் பேமெண்ட் வந்து கட்டணும் சரியா. அந்த ஃபீஸ் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட காலேஜுக்கு நீங்கள் போகணும். அதை நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐ அக்செப்ட் தி கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆப் ஃபார் தி அப்வர்ட் மூவ்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு இப்போ ஒரு காலேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல அந்த காலேஜை நான் ஏற்றுக்கிறேன். இருந்தாலும் இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு காலேஜ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா. அப்போ இந்த செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎஃப்சி சென்டர் போகணும் சரியா. நல்லா கவனிச்சுங்க. நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போய் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் காலேஜுக்கு போகக்கூடாது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தா நம்ம காலேஜுக்கு போகணும் உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு. செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போகணும் சரியா. இதில் நிறைய டவுட் வரும். அதனால தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. நான் சொன்னதுக்கு காரணம் அதான் சரியா. அதுக்கப்புறம் ஐ டிக்ளைன் தி கரண்ட் அலாட்மெண்ட் சரியா. அதாவது நான் இப்போ எனக்கு கிடச்சிருக்க அலாட்மெண்ட்டை நான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கவில்லை. ஆப் ஃபார் தி அப்வர்ட் மூவ்மெண்ட் சரியா. அதாவது இதுக்கு மேலே எனக்கு ஏதாவது பெஸ்ட்டான காலேஜ் இருந்தால் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நான் அடுத்த ரவுண்டுக்கு நான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே போகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் வேறு ஏதாவது காலேஜ் மாறி உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த காலேஜுக்கு நீங்கள் போனால் போதுமானது சரியா. நல்லா கவனிச்சுக்குங்க. ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் காலேஜுக்கு போகணும். செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போயிடலாம். ஆனால் தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு அதாவது ஒரு காலேஜ் கிடச்சிக்கு பார்த்தீங்களா அந்த காலேஜை நீங்கள் ஏற்றுக்காமல் இதுக்கு மேலே இருக்க சரியா இதுக்கு மேலே ஏதாவது ஒரு காலேஜ் கிடைக்கும். அந்த காலேஜ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ஒரு 3 நாள் கழிச்சு வரும். அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜுக்கு டைரெக்டாக போய் நீங்கள் ஃபீஸை கட்டிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஐ டிக்ளைன் தி அலாட்மெண்ட் சரியா. இது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஐ டிக்ளைன் தி கரண்ட் அலாட்மெண்ட் ஐ மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு இருக்கும் சரியா. நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் ஐ டிக்ளைன் அப்படி இல்லைனா ஐ குவைட் தி கவுன்சிலிங். அதாவது கவுன்சிலிங் விட்டு நான் வெளியே போய்க்கிறேன், எனக்கு கவுன்சிலிங்கில் கலந்துக்கொண்டு எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபிஃப்த்து ஆப்ஷன் இருக்கும் சரியா. அப்போ நமக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் சரியா.
4th ஆப்ஷன் 5th ஆப்ஷன் எப்பயுமே நீங்கள் என்னாச்சு பார்த்தா கொடுக்கக்கூடாது. அதை நம்ம நிறையா வீடியோவில் அதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் சரியா. அதனால் இதில் நிறையா உங்களுக்கு டவுட் வரலாம். அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா இதை கடந்து தான் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே டிஎன்இஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இதை கடந்து தான் நம்ம போகணும் சரியா. அதனால் சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த காலேஜ் எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட அனுப்புங்க. அதை பார்த்துட்டு கூட நான் சொல்கிறேன் அந்த காலேஜில் ஃபீஸ் வந்து எப்படி இருக்கும், ஃபீஸ் குறைவாக இருக்குமா இல்லை காலேஜ் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து கூட நம்ம செக் பண்ணி கூட சொல்லலாம் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.